லலிதாவும் அவங்களோட ஃப்ரெண்ட் கௌதமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோபாலோட எஃப்ஐஆர் காப்பி கேட்க எஸ்ஐ வாவர் அதெல்லாம் தர முடியாது போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. அதனால லலிதா எஸ்ஐ ராஜா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. எஸ்ஐ ராஜாவும் வாவருக்கு தெரியாம எஃப்ஐஆர் காப்பியை எடுத்து முரளி மூலியமா லலிதாக்கு கொடுத்து அனுப்புறாரு. லலிதா முரளியை பார்த்துட்டு நீ போலீஸா நம்ப முடியல அப்படின்னு சொல்ல முரளி நம்பாட்டி போ, இப்போ எஃப்ஐஆர் காப்பி உனக்கு வேணுமா வேணாமா இல்லைன்னா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல லலிதா எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து முரளி எஸ்ஐ ராஜாவை பிக்கப் பண்ண வர அவங்க அப்பா எப்பவும் போல பாட்டு கேட்டுட்டே வந்து கதவு திறக்க அண்ணா ராஜா சார் அப்படின்னு முரளி கேட்க என்ன பார்த்தா உனக்கு அண்ணன் மாதிரியா இருக்கு அப்படின்னு அப்பா கேட்க முரளி ஆமா கண்டிப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அவரு நான் ராஜாவோட அப்பா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அண்ணா பார்த்தா தெரியவே இல்லை ரொம்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு முரளி சொல்றாரு. அப்படியே அப்பா கேட்டுட்டு இருக்க பாட்டுக்கு முரளியும் அப்பாவும் சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருக்க அப்பாவுக்கு முரளி ரொம்ப பிடிச்சி போயிருது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்த ராஜா அங்க வர அப்பா சாப்பிட சொல்ல எப்பவும் போல அவர் சாப்பிடாம ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்பா ராஜா கிட்ட முரளி ரொம்ப நைஸ் கேரக்டர், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. வாவா ராஜா கிட்ட ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் கேஸ் டீடைல்ஸ் நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்க ராஜா அது உங்க பர்சனல் இல்லையே, ஸ்டேஷனோட இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் மேடம் தானே, அவங்களுக்கும் அதுல உரிமை இருக்கே அப்படின்னு சொல்றாரு. லலிதாவும் கௌதமும் கோபால் வேலை பார்த்தா அந்த ஹோல்சேல் ஷாப்போட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும்னு சொல்ல அதுக்கு அந்த மேனேஜர் அதெல்லாம் போலீஸ்ல தான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. லலிதா எஸ்ஐ ராஜா கிட்ட ஹெல்ப் கேட்க ராஜா முரளி அனுப்புறாரு. முரளி வந்து ஃபுட்டேஜ் கேட்க மேனேஜர் ஓனர் ஊர்ல இருக்காரு, அவர்கிட்ட தான் இருக்கு, அதனால ஃபுட்டேஜ் காட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. முரளி இதை எஸ்ஐ ராஜா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல எஸ்ஐ ராஜா நீ போலீஸா யோசிச்சா மட்டும் பத்தாது, போலீஸா நடந்துக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சாரு. முரளி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேனேஜர்கிட்ட கேட்க மேனேஜரும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துறாரு. வாவ ராஜா கிட்ட வந்து அந்த ஸ்டோர் மேனேஜர் கால் பண்ணாரு, கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராஜா சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சனோட மேனேஜர் தான் பணத்தை திருடிட்டு கோபால் மேல பழிய போட்டோம் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும் சொல்லி கேஸை வாபஸ் வாங்குறானா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வாவர் எடுத்த அமௌண்ட் 6 லட்சத்தை வச்சுட்டு கோபாலோட ஃபேமிலிக்கு 1 லட்சம் தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஏசே ராஜா 2 லட்சமா தர சொல்லுங்க, அமௌண்ட் 6 லட்சத்தோட கோபால் ஃபேமிலிக்கு 2 லட்சமா அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்றாரு. ஏசே வாவர் அதுக்கு ஓகேன்னு சொல்ல ராஜா இனிமே கேஸை ஒழுங்கா விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு.